மோட்டார் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டே 46 ஆஃப் டே இன் மை லைஃப். நம்ம ஊரில் தண்ணி விடுறதே அதிசயம். அப்படியே விட்டாலும் மோட்டர் ரிப்பேர் ஆகிடும் போல அமோகம். தண்ணி வரமாட்டேங்குது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் ஃப்ளட் அப்போ மொத்தமாக திறந்து விட்டுறாங்க. ஆஹா, நம்ம ஊரு சுற்றி பாரு. நோ ஆஃபென்ஸ். டிங் டாங்னு 9:15 அளவுக்கு ஆஃபீஸ்க்கு ஜூட்டு, இசை மனையில் நினைஞ்சிட்டு 9:30 ஆஃபீஸ்க்கு ஆயகா. ஃப்ரைடேனா டிராஃபிக் ஃப்ரீ டே போல வீக்கெண்ட் வைப்ஸ் வீட்டிலே ஆரம்பிச்சிடறாங்க எல்லாரும். 2 நாளாக சிக் லீவ் போட்ட காரணத்தால பல சிக்கல். எல்லா சிக்கலையும் பிரிச்சுட்டு அரைக்காத மாவெல்லாம் கொஞ்சம் அரைச்சிட்டு அடுத்த மீலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஓட் மீலையும் உள்ள அடிச்சிட்டு மறுபடியும் லேப்டாப் கூட சிங்கிள்ஸ். என்னோட 9 to 5 இப்படி தாங்க போவோம். சரி, லஞ்சுக்கு சிக்கன் இல்லாத காரணத்தினால இருந்த சோயா வச்சு ஒரு சோட்டா பிரியாணி, எக் ஒயிட்ஸ். ஈவினிங் கொண்டு வந்து பப்பாயாவும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ஜூட்டு. நம்ம பேஜுக்கு புதுசா வந்திருக்க ஃபாலோஸ்க்குலாம் ஒரு வணக்கமுங்கோ. இன்னைக்கு ஜிம் போலனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 4 கடை நல்ல நட, அதான் மிச்சம். நானும் நீங்க கேட்கற கான்ஃபிகர் அவைலபிள் நை சார், வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் சார். உங்களெல்லாம் பார்த்தா லேப்டாப் வாங்க வந்த மாதிரி தெரியல, தூக்கிட்டு ஓட வந்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி பார்த்தாங்க. சரின்னு கோவமா குரோமா கிளம்பி போயிட்டோம். ஆனா அங்கேயும் சேம் ரிப்ளை, ஒரே டிசப்பாயின்மெண்ட்டுங்க. நம்ம வாங்கலாம்னு ஒரு வாரம் யோசிச்சிருந்தா அவங்க தரலாம்னு ஒரு வாரம் கழிச்சு தருவாங்க போல இருக்கு. இன்றைய நிகழ்ச்சி அவ்வளவுதான். நாளைக்காச்சும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியோட சந்திக்கலாம். பாய் பாய்.